கடைசி ஒரு 2 நாளா பார்த்தீங்கன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேச்சு பயங்கரமா போயிட்டுருக்கிறோம். எதனால? அவர அரெஸ்ட் பண்ணனால. எதனால அரெஸ்ட் பண்ணாங்க? த்ரிஷா அவர்கள பத்தி ஒரு தவறான வார்த்தைகள விட்டனால. டபுள் மீனிங்ல பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தரப்பு என்ன சொல்லுது? நான் டபுள் மீனிங்ல அவர் பேசல. நியாயமா பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, திவ்யா சத்யராஜ் எல்லாம் மேடை நாகரிகத்தோட தான் பேசினாருன்னு சொல்றாங்க. இங்க இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க? தப்பா தாங்க பேசியிருக்கிறாருங்க. பார்த்தாலே தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர்ல 90% பீப்புள்ஸ் வந்து அத்தனை பேருமே அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு தப்பா பேசுறாரு, டபுள் மீனிங்ல பேசுறாரு, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவ்வளோ பேரை சொல்றாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சாங்க. இது நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க சைடு மட்டும்தான் தேவையில்லாத வன்முறைகளையும், தேவையில்லாத கடை அடைக்கிறது, அடுத்தவன ரோட்டில் போகிறோன்னு அடிக்கிறது, தீ குளிக்க போகிறோன்னு சொல்லிட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி பல அட்டூழியம் வந்து யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடு பண்ணாங்க. இந்த ஒரு நாளில் ஏதோ தியாகி மாதிரி அவர் ஆக்கி விட்டாங்க. இப்போ என்னென்னா விஜய் அவர்கள் மேல் தவறு இருக்கா இல்லையா? விஜய் அவர்கள் ஏன் அரெஸ்ட் பண்ண வச்சாங்க? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? இதுக்கு பின்னாடி ஆதவ அர்ஜுனா பேர் அடிபடுது, அவர் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் 2 மணி நேரம் டாய்லெட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. அவ்வளோதான், நியூஸில் கூட போட்டுட்டு இருந்தானுங்க. நான் ஒன்றும் சொல்லலை, உன்னை என்ன பிடிச்சி அடிக்க வந்துடக்கூடாது. நான் சொல்லலை, உங்கள் அண்ணன் வந்து 2 மணி நேரம் டாய்லெட்டில் இருந்தாராம். கிட்டத்தட்ட வந்து 11 மணிக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி 8 மணிக்கே 7 மணிக்கே போயிட்டாங்க. சாரி 11 10 9 மணிக்கிட்ட போயிட்டாங்க. 7 மணிலேருந்து போலீஸ்லாம் குமிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் பாத்ரூமில் இருந்து தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் கொடுத்துருக்காங்க. பட் அது நமக்கு தெரியாது. அந்த பட்டம் வந்து வெளிப்படையாக வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய போயிட்டுருக்குது. இப்போ என்னென்னா விஜய் அவர்கள் தப்பு பண்ணிட்டாரா? உதயநிதி மேலே கை வச்சிருக்க கூடாதா? எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முடக்க பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இவர் மேலே கை வச்சிருக்கக்கூடாது. இவரை சிம்பிளாக அந்த ஜோக்கர் மாதிரி கடந்து விட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து பெருசாக வந்து எப்படின்னா பல இடத்துல கண்டனங்கள் தெரிவிச்சிருப்பாங்க. இவங்க சைட்லேருந்து டிவிகே சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த மாதிரிலாம் பாருங்கள், இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க, அவதூறு பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆபாச பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைடில் வைக்க முடியும். டிவிகே சைடில் வச்சிருக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணி தியாகி மாதிரி இப்போ டிஎம்கேக்கு சென்ற அந்த பாயிண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? எம்கே ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தான் சொல்லிட்டு நிறைய தெரியும். அவர் அரசியலுக்குள்ள வந்ததுக்கப்புறமே தெரியும். பட் அது இன்னும் வலுப்படுத்துகிற நோக்கில் இல்லைங்க, இவர் தான் இனிமை, இவருக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வலுப்படுத்துறதுக்கு இது செட் ஆச்சு. இப்போ என்னென்னா பாரிசாலன் கூட சொன்னார், என்னென்னா ஆப்போசிட்டு டிஎம்கே டிவிகேன்னு மாற்றுறதுக்கு இதான் ஒரு வழி சான்ஸ் இருக்குது. அதனால தான் இவரை வேணுன்னு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்களா? அந்த ஈகோ டச் ஆச்சா? பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ணி இந்த 2 பேருக்கு தான் போட்டியேன்னு காமிச்சிடணும். நடுவில் இந்த குறுக்க இந்த இருக்குங்களா ஸோ அதை 15 வருஷமாக ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாத கட்சியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் கிடையாத மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். ஏடிஎம்கேவும் தூரத்தில் இருங்க, இதுவும் தூரத்தில், இந்த 2 கட்சியும் தான் மாறி மாறி அடிக்க போகுது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு வீடியோ அவர் போட்டிருக்காரு. எனக்கு அது சரியாக பட்டுச்சு. அதை வச்சு அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணுறேன். அப்போது இது எப்படி தோணுதுன்னா, விஜய் அவர்களை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க மாதிரி தான் தோணுது. ஆப்ரேட் மீன்ஸ் என்னென்னா சரியான கம்யூனிகேஷன் தான் அவருக்கு போகுதா அப்படின்னு சொல்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது. ஏன்னா பல விஷயத்தில் நான் பார்க்கும்போது கம்யூனிகேஷன் அவருக்கு போகுதா இல்லையானே தெரில. இல்லைனா வந்து இப்படி சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்களான்னு தெரில. இதை கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டாவது, விஜய் அவர்கள் பேச வேண்டிய இடத்துல கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது. அதனால் கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை பேசுவார்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ரெண்டாவது என்னென்னா, இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாக ஆக்கி விட்டாங்க. தெரியும், அப்படி தான் நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கையமைச்சிட்டு போயிட்டார். பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ இந்த அதான் சென்டர் ஆஃப் மைண்ட் டிஎம்கேக்கு அவர் தான் அப்படின்னு மாதிரி இளம் தலைவர்னு சொல்கிறானுங்க. வேறு நம்ம பட்டம் வச்சாங்கல்ல, கலைஞருக்கு ஒரு பட்டம் இது மாதிரி இளைய தளபதியா சாரி ஏதோ இளம் தலைவர்னு ஒன்று வச்சானுங்க. அதுக்கப்புறம் இப்போ கலைஞரோட பேரை இளம் கலைஞரை ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சு விட்டானுங்க. இப்போ யார் ஆர்எஸ் பாரதின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பட்டம் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னன்னு தெரியல, கரெக்டாக தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உட்காந்து அவங்க அப்படியே வளர்த்து விட்றாங்க. அரெஸ்ட் பண்ணோன்னா அப்படியே பெரிய லெவலில் போய்ட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் தாத்தாவாக அரெஸ்ட் பண்ண சொல்லி ஐயா அம்மான்னு கத்துனார். வீடியோவே இருக்குது பாருங்க, போய் சொல்லலை. ஒவ்வொருத்தவனும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவிலேருந்து இவர் வரைக்குமே பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பெண்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமான இழிவான வார்த்தைகளை இன்னும் பதிவு பண்ணுறாங்க. கேட்டால் நாங்கள் பெண்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம், நாங்கள் பார்த்தீங்களா பெண்களுக்கு ஆதரவான சக்தியை நாங்கள் தான் அப்படின்னு மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிறைய ஸ்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை நம்ம யார் பேசியிருக்காங்கன்னு தெரியும். எம்கே ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியும். ஜெயலலிதா அம்மாவை அங்கே என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த வெக்கமானவங்க சூடு சொன்ன சீமான் அவர்களுக்கு மட்டும் தான் கிடையாது, அவரோட கூட சேர்ந்தவங்க மட்டும் தான் கிடையாதுன்னு நினச்சேன். பட் ஏடிஎம்கே சேர்ந்தவங்க ஒரு சில பேர் கிடையாது, ஒரு சில எல்லாருக்கும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ
டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போதுல தெரிஞ்சிருச்சுடா நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படின்ட்டு. வெக்கமான சூடு சொரணாக இருக்கவன் நம்ம கட்சியோட ஒரு முதலமைச்சராக இருந்த அம்மா அவரை வச்சு தான் அந்த கட்சியை ஓடிச்சு, அவங்கள இந்த மாதிரி இழிவுபடுத்தினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்கிறது. அதுக்கு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு 2 கொள்கையும் ஒன்றா இருந்தாலும் நீங்கள் வந்து பிரிஞ்சது எதுக்கு? பிரிஞ்சு அங்கே கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து ஜெயலலிதா கட்சி அம்மா அவங்களும் வந்து இவ்வளோக்குள்ள அவங்கள அசிங்கப்படுத்தினானுங்க. அப்படி இருந்து இவங்களுக்குள்ள இருக்க அந்த எப்படி பகையோட ஒரு எப்படி சொல்கிறது, இன்னும் பகை தான் இருந்தாலும் நீங்கள் அந்த பகையை எதிரிக்கு நண்பன் அப்படின்னு சொல்கிற கதையா நீங்கள் ஒரு கூட்டணி வைக்கிற ஒன்று பண்ணீங்க பார்த்தீங்களா? வச்சுட்டு எடப்பாடிலாம் உட்காந்துட்டு ஒரு மனசாட்சி இல்லாமல் உட்காந்துருந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. தகுதி இழந்து போயிட்டீங்க எடப்பாடி அவர்களே. அவங்க மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதை தன்னைத்தானே கெடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இப்பவும் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பேச தெரியாத பேசுன மாதிரி எல்லாம் தலைவரான்னு சொல்கிற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி, நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? டம்மியாக ஒருத்தர் கடந்து வர எனக்கு தெரிஞ்சு பூஸ்ட் பண்ணி எப்போ பாருப்பா நானே உன்னை வளர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வளர்த்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்? டிஎம்கே ஏன் ஒரு சொங்கி மாதிரி ஆயிடுச்சு, அனாதை கட்சியாக மாறிடுச்சு. அதனால் நான் உன்னை என்ன பண்ணுறேன், இப்போ உன்னை வந்து நானே வளர்த்து விட்றேன், வா திரும்ப சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்கிற கதையாக விஜய் அவர்கள் வளர்த்து விட்டாங்க. இதான் சொல்லப்போனால் இதான் நடந்திருக்குது. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, பேச வச்சுருக்காரு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் பக்கமும் டிஎம்கே பக்கமும் மக்கள் போகலை, அது 2வது பட்சம். பட்டு பேச வச்சுருக்காரு, அது ஒன்று. அதனால் இந்த 2 பேர் தான், நம்ம 2 பேருக்குள்ள நம்ம போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிற கதையாக தான் எனக்கு தோணுது. வா, இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்கிற, இவ்வளோ முக்கிட்டு கிடக்கிறீங்களாடா, அடுத்தது கட்சி இருக்குமா இல்லையான்னு ஏன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் கட்சி நானே வளர்த்து விட்றேன், திரும்ப நான் வளர்த்து விட்றேன் இல்லை பேச வைக்கிறேன், வச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நேஷ்னல் லெவலில் இதில் வேறு ஒரு சில குரூப் நேஷ்னல் லெவலில் எங்கள் ஆளை பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேஷ்னல் டிவிலலாம் உட்காந்து நம்ம ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதடா? ஒன்றை பேசுனதை உட்காந்து இந்த பாருங்க இந்த மாதிரிலாம் கேவலமாக பேசியிருக்காரு, இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, த்ரிஷா அவர்களை பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனை தான் வந்து நேஷனல் டிவியில் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அது தெரியாமல் உட்காந்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் அந்த டிவியில் வந்துட்டாரு, இந்த டிவியில் வந்துட்டு. நியூஸை ஒழுங்காக படிங்கடா. எல்லாருமே கலைஞர் டிவியாக இருந்துருவாங்களா? இல்லை